எப்படி கோழி போடுற முட்டையிலிருந்து கோழி வருதோ, அதே மாதிரி வாத்து போடுற முட்டையிலிருந்து வாத்து தானே வரணும். ஆனா, இந்த வாத்து இனம் போடுற முட்டையிலிருந்து மீன் குஞ்சு வருதுன்னு சொன்னா உங்களால நம்ப முடியுமா? என்னடா வளர்றன்னு கேட்டீங்கன்னா, வாங்க இத பத்தி டீட்டெயிலா பார்ப்போம். மலார் டக் இந்த வாத்தினங்கள உலகம் முழுக்க நம்மளால எல்லா இடத்துலயும் பார்க்க முடியும். இதுங்க எப்புட்றா மீன் குட்டி போடுதுன்னு கேட்டீங்கன்னா, இந்த மீன்கள்லாம் ஆம்னிவோரஸ் கிரியேச்சர்ஸ். அதாவது இதுங்க பிளான்ட் மேட்டர்ஸையும் சாப்பிடும். அது மட்டும் இல்லாம மீன்கள், நத்தைகள், மீன்களோட முட்டைகளையும் சாப்பிடும். அப்படி இதுங்க தண்ணீல இருக்கும்போது, இதுங்களோட இறகுகள், கால்கள், உடம்புலலாம் சேரோட சேர்ந்து நம்ம ஊர்லலாம் கெண்டை மீன்னு சொல்லப்படுற கார்ப் ஃபிஷ்ஷோட எக்ஸ் ஒட்டிக்கும். அப்படி ஒட்டிக்கிற முட்டைகள்லாம் அந்த வாத்து இனங்கள் வேற நீர்நிலைக்கு செல்லும்போது, அந்த நீர்நிலையில டிசால்வ் ஆகி, அந்த முட்டையிலிருந்து புதிய மீன் குஞ்சுகள் பிறந்து, இந்த இனம் அங்கேயும் போய் வளருது. இது என்னடா பெரிய விஷயமான்னு கேட்டீங்கன்னா, இத விட இன்னொரு பெரிய விஷயம் இனிமேல் தான் நான் சொல்லப் போறேன். முதல்லயே நான் சொன்ன மாதிரி, இந்த வாத்துகள்லாம் ஒரு ஆம்னிவோரஸ் கிரியேச்சர்ஸ். ஸோ, இந்த வாத்துகள் அந்த கார்ப் ஃபிஷ்ஷோட முட்டைகள சாப்பிடும்போது, சில முட்டைகள் அந்த வாத்துகளோட டைஜஸ்டிவ் சிஸ்டம்ல இருந்து சர்வைவ் ஆகிடும்னு சொல்றாங்க. அப்படி சர்வைவ் ஆகுற முட்டைகள்லாம் அந்த வாத்தோட கழிவுல வெளிய வந்துரும். சாதாரணமா வாத்துகள் எப்பயுமே ஒரே நீர்நிலைகள்லயே இருக்காது. மாறி, மாறி வெவ்வேறு இடங்கள்ல மாறும். நதிகள், குளம்கள்னு மாறிக்கிட்டே இருக்கும். அப்படி அதுங்க வெவ்வேறு நீர்நிலைகள மாறும்போது, இந்த நீர்நிலைகள்ல இருக்கிற மீனோட முட்டைகள் அந்த நீர்நிலைக்கு போயி, அங்கேயும் இந்த இனங்கள் செழிக்கும். ஸோ, இதனால இக்கோசிஸ்டம்ல ஒரு பெரிய மாற்றத்த உருவாக்குதுன்னு சொல்றாங்க. என்னன்னா, ஒரு நீர்நிலையில இருக்கிற மீனினம் மற்ற நீர்நிலைக்கும் சென்று, அதுங்களோட இனங்கள் செழிக்கிறது மட்டும் இல்லாம, மீனினங்களே இல்லாத நீர்நிலைகள்லயும் இந்த வாத்துகளால புதிய மீனினங்கள் உருவாகுதுன்னு சொல்றாங்க. இந்த இயற்கை நம்மள எல்லா இடத்துலயும் ஆச்சரியப்பட வைக்குதுன்னு தான் சொல்லணும்.